இன்னொன்னு சரஸ்வதி. இந்த லக்ஷ்மி மேடம் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய ஹஸ்பண்டான மிஸ்டர் திருமால், லார்ட் விஷ்ணு, அவங்க கிட்ட போய் காடஸ் மகாலட்சுமி ஒரு சின்ன அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்களே எல்லாம் கொடுக்குறீங்களே, எனக்கும் ஏதாவது வரம் கொடுக்கிற மாதிரி எனக்கு வரம் கொடுங்க, நானும் என் பக்தர்களுக்கு ஏதேனும் கொடுக்கிறேன். அப்படியா? ஒண்ணு செய், நான் காக்கும் கடவுள் தானே, நீ செல்வத்தை கொடு, உன்னை வணங்குறவங்களுக்கு எல்லாம் செல்வத்தை கொடு. ஜாலின்ட்டு வந்துருச்சு அந்த அம்மா. ஆனா விஷ்ணு ஒரு பைலா எழுதினாரு, நீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், நான் நினைச்சா வாங்கிடலாம். பைலா எழுதி கழுத்து போட்டாரா? இத பார்த்துட்டே இருந்தாங்க சரஸ்வதி. நேரா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போனாங்க, இங்க பாருங்க, எனக்கு ஏதாவது வரம் கொடுங்க, ஆனா அது கொஞ்சமாவது லக்ஷ்மியை விட அதிகமா இருக்கணும். என்னடா கொடுக்கறது? சரி செல்வம் எடுத்துக்கோ. செல்வம் அவங்க கொடுத்துட்டாங்க. செல்வத்துள் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, செல்வத்திலெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியது கல்வி செல்வம். கல்வியை கொடுப்பா எல்லாருக்கும். சரி, அவங்களும் செல்வம் கொடுக்குறாங்க, நானும் செல்வம் கொடுக்குறேன்னா அவங்கள விட ஏதாவது கொஞ்சம் நான் அதிகமா. ஓகே, அவர் ஒரு பைலா எழுதினார், லக்ஷ்மி கொடுத்ததை நினைத்தால் விஷ்ணு திரும்பி பெற்று விடலாம், ஆனால் சரஸ்வதி கொடுத்ததை யாராலும் திரும்பி பெற முடியாதுன்னு பைலா எழுதிட்டாங்க. கல்வி. நான் இங்க நின்று கொண்டிருப்பது காரணமும் கல்விதான். பாருங்க, ரவிவர்மா வரைந்த ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது லக்ஷ்மிய அப்படி தாமரையில உட்கார வச்சிருப்பாரு, ஒரு செவந்த தாமரையில. ஆனா சரஸ்வதி எப்படி தெரியுமா உட்கார்ந்து இருப்பாங்க? தாமரை, வெள்ளை தாமரை இருக்கும், அதுல ரவிவர்மா வரைஞ்ச ஓவியத்துல கால் மேல கால் போட்டுட்டு வீணை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்றது இருக்குல்ல, கல்வி கற்றவர்களுக்கு அது சாத்தியமாகிறது, அந்த சுயமரியாதை சாத்தியமாகிறது. செல்வம் பெற்றவர்களுக்கு அது சாத்தியமா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க 1000 பணக்காரர்களா வந்துருங்க, திரும்பி வந்து ஆசிரியர்கள் முன்னால் நின்றீர்கள் என்றால் அவர்கள் காலடியில் தான் உங்கள் தலை வணங்கி இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் செல்வந்தர் என்பதற்காக உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது. கல்வி என்பது மிகப்பெரிய வரம். எனக்கான நேரம் இன்னும் 5 நிமிடத்தில் முடிய இருக்கிறது. இந்த மேடையில் எனக்கு அளிக்கப்பட்ட அந்த 5 நிமிடத்தில் மிக முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் கடத்திவிட்டு போகிறேன். கவனம், மிகுந்த கவனமாக என்னை கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய இந்த 2 விஷயங்கள் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமானது. யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா? பேசிட்டு போறவங்க மட்டும் நல்ல ஸ்பீக்கர் இல்ல, பேசிட்டு போனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு கொடுத்துடணும், உள்ளே இருக்கணும். இந்த 2 விஷயங்களை நான் கொடுத்துட்டு போறேன். நம் குழந்தைகள் முக்கியமாக, சார் குப்புசாமி சார் அதை தொட்டர், உன்னை நீதான் திருத்திக் கொள்ள வேண்டும். மொபைல், டோன்ட் யூஸ் மொபைல் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. ஒரு காலத்துல நான் தான் சார் கங்காணி. கொரோனாவுக்கு முன்னால என் காலேஜ்ல யார் எடுத்தா போன் கொண்டு வந்தாலும் எடுத்துட்டு போய் தண்ணி குடத்துல போட்டுருவேன். கொரோனா வந்துச்சா எல்லாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதா போச்சு, போன் கொண்டு வாங்க. கடவுள் பாருங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். போய் அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லவா உங்க எல்லாருக்குமே? பெற்றோர்கள் மகிழ்ந்திருங்கள். ஏனென்றால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம், எனக்கும் இந்த மகன், உங்கள் மகன் வயதில் எனக்கும் மகன் இருக்கிறான். உங்களுடைய ஜெனரேஷனுக்கு பேர் ஜெனரேஷன் எக்ஸ் அண்ட் ஜெனரேஷன் மில்லியனியன்ஸ். நாம பெற்றோர்களா இருக்கிறவங்க எல்லாம் இந்த 2த்துல தான் இருப்போம். ஜெனரேஷன் எக்ஸ் 64 இருந்து 80 வரைக்கும் பிறந்தது. அதுக்கப்புறமா பிறந்ததெல்லாம் அந்த மில்லேனியன்ஸ்ல வருவீங்க. அதுக்கப்புறமா 2000 இருந்து 98 வருவீங்க, ஜெனரேஷன் Z.
ஜி, ஜெனரேஷன் ஜி. இந்த 2008ல இருந்து 12ல பிறந்ததெல்லாம் ஜி இல்ல, ஜெனரேஷன் ஆல்பா. இப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையாத, நான் ஜெனரேஷன் ஜி இல்ல, நான் ஜெனரேஷன் ஆல்பா. 2025ல ஜனவரியில பிறந்துருச்சு ஜெனரேஷன் பீட்டா. ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனை சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு. நேற்று காலையில் ஒரு விஷயத்தை படிச்ச, ரொம்ப சந்தோஷம். இந்த ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ் அண்ட் ஜெனரேஷன் ஜெட் இருக்கிறீங்கல்ல, அவங்க பயன்படுத்துற மாதிரி இந்த போன் கேட்ஜெட்டை, சோசியல் மீடியாவை ஆல்பா பயன்படுத்துவது இல்லை, குறைந்திருக்கிறது. ஸ்டே ஹாப்பி. நமக்கு கொஞ்சம் தொல்லை குறையுது, ஆனா வேற மாதிரி எந்த தொல்லை வரும்னு தெரியாது. ஒரு கண்ணுல அடி வாங்கினவன் வந்து நிக்கிறான்னு பார்த்தா அவனுக்கு ஜட்ஜ்மெண்டே சொல்ல முடியாது. அவனால 2 கண்ணு அடிப்பட்ட வந்து நிக்கலாம். டீச்சர்ஸ்க்கு அவ்வளவு சுலபமா இதெல்லாம் இல்லையேன்னு சொல்லி போயிட முடியாது. ஒரு காலகட்டத்தில் நான் பிரார்த்தனை பண்ணுவேங்க, இந்த டீச்சர் வரக்கூடாதுன்னு. கிளாஸ்க்கு காடுக்கு டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன ஆகணும்? ஒரு வாரம் அது லீவ் பண்ணணும்னா என்ன? முக்கியமா சயின்ஸ் டீச்சர் சார். நான் +2ல சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார். நான் விரும்பி தான் தமிழ் படித்தேன். பிடிக்காத டீச்சரா போயிட்டாங்க ஒருத்தங்க. டீச்சர் ரொம்ப பிடிக்கும், சப்ஜெக்ட் அவங்களுக்கு எனக்கும் ஆகல. கெமிஸ்ட்ரி பார்த்தோடன்னு சொல்லுவாங்க, உருப்பட மாட்டேன். அவங்களை எப்படி பழி வாங்கினேன் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, யூ டிசைட் who you are. கேட்டார்ல எங்கே இருக்கிறீர்கள்னு 3 கேள்வி கேட்டார்ல குப்புசாமி. 4வது கேள்வியை நான் கேட்கிறேன். 4வது கேள்வியை எழுப்பிக்கோங்க. where you want to be. நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் சரி, எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்பதனை இந்த 4 ஆண்டுகளில் முடிவு செய்யுங்கள் குழந்தைகளை. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், 2 வார்த்தை சொல்லி தந்துட்டு போறேன். ஒன்று அடிமைத்தனம், ஒன்று சுதந்திரம். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இந்த 17 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய கிட்ஸ், உங்களுக்கு மறுக்கப்பட்டது எல்லாம் உங்களுக்கான சுதந்திரத்தின் கதவு என்று நினைக்கிறீர்கள். கிடையாது குழந்தைகளே. நீங்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் மூடி வைத்திருக்கிறோம். இத புரிஞ்சுக்கோங்க. சிகரெட் பிடிக்கிறது, போதை பழக்கத்திற்கு உட்படுவது சுதந்திரம் என்று நினைக்கிறீர்களா? அடிமைத்தனம். இப்போ நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஏன் போர்த்தி விட்டாங்க? இப்போ அம்மா போத்துனாங்களா இல்லையா? என்னத்துக்கு போத்துனாங்க? ஒரு 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 மரியாதை. அப்ப என்ன சொல்றாங்க பெரியவங்க? உடம்பை ஆடையால் மறைத்திருப்பது மரியாதை சொல்லி தராங்க. நீங்க அதை பின்பற்றுங்கள். உடம்பை ஆடையால் உயர 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 குழந்தைகளே, உங்கள் உடலை அடுத்தவர்கள் இச்சையோடு பார்க்காத வண்ணம் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான தகவல்கள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் உங்கள் ஆற்றல் அழிந்து போகும். எது சுதந்திரம்? அதனால் தான் பாரதி சொன்னான், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அடிமைத்தனத்துல போறதுக்கு என்ன மோகம்? அத சுதந்திரங்கிற பேர்ல. சுதந்திரம் எது தரும் தெரியுமா? கல்விதான் சுதந்திரத்தை தரும். படிச்ச பிள்ளைகள் கிட்ட கேட்டு பாருங்க, எது சுதந்திரம் என்று அவர்கள் சொல்வார்கள். சம்பாதிக்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், எது அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஒரு கடைக்கு போறாங்களா, இப்படி பாக்குறாங்களா, இது என்ன பேக் பண்ணு. ஏன்? இண்டிபெண்டன்சி. வாட் இண்டிபெண்டன்சி? பினான்சியல் இண்டிபெண்டன்சி. எப்போ வரும்? கற்ற கல்வியால், பெற்ற ஆற்றலால் வரும். கஷ்டப்பட்டு இந்த 4 வருஷம் படிச்சிடாத. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு படின்னு. கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக இஷ்டப்பட்டு படி. கஷ்டமே படக்கூடாதுங்கிறதுனால இஷ்டப்பட்டு படி.
நான் 700-800 பாடல்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன் கம்பராமாயணத்தில் மட்டும். இதோ போன மாசம் லண்டன் போயிட்டு வந்தேன் கம்பன் விழா. அக்டோபர் மாசம் மறுபடியும் ஆஸ்திரேலியா போறேன், சிட்னி. எல்லாம் கம்பராமாயணம் பேசத்தான். திருக்குறளை மனனம் செய்து வைத்திருக்கிறேன். திருக்குறளின் பொருள் உணர்ந்து படிக்கிறேன். இதோ அடுத்த மாதம் 19ஆம் தேதி கனடாவில் நடக்கக்கூடிய திருவள்ளுவர் மாநாட்டிற்காக பேச போகிறேன். எதை நீ ஆர்வமாக படிக்கிறாயோ, எதை நீ பிடித்துக் கொள்கிறாயோ, அது உனக்கு சுதந்திரத்தை தரும். நான் சொல்லட்டுமா, உனக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த முதல் ஆண்டிலேயே நீ என் குழந்தையை இதை மனதில், ஆழ் மனதில் இந்த அம்மா சொல்கிறேன், கல்வெட்டாக எழுதி வைத்துக்கொள். நேரம் கடந்ததற்கு பிறகு எதுவும் உனக்கு பயன்படாது. சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா என் குழந்தையே திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அவ்வளவுதான். வாழ்க்கைக்கான சூட்சுமத்தை இந்த அம்மா சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு ரீல் பார்த்தேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பார்த்தவர்கள் கை உயர்த்துங்கள். ஒரு வேட்டை நாயை ஒரு சிறுத்தை துரத்துது. துரத்திக்கிட்டு போன அந்த வேட்டை நாய், அங்க ரேஞ்சருடைய நாய், அது அந்த காட்டுல அந்த ரேஞ்சருடைய ரூம் இருந்தது. டமா திறந்து இருந்தது, உள்ள பூந்துருச்சு. அது பயத்துல சிறுத்தை என்ன பண்றதுன்னு தெரியல. அது உள்ள பூந்த சிறுத்தையும் ஃபோர்ஸா உள்ள போச்சு பாருங்க. டோர் லாக் ஆயிடுச்சு. அது இரும்பு டோர் சார், ரீல்ஸ்ல இருக்கு சார். வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டா வரும். உள்ள போயிடுச்சா? அத ரேஞ்சர் பார்த்துட்டாரு. ஐயோ, தன்னுடைய நாய் உள்ள போயிடுச்சுன்றதுனால ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்க்கு போன் போட்டு இப்ப திறக்கவும் முடியாது. திறந்தா சிறுத்தை வெளில பாயும். உள்ள நாய்க்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு கேமரா ஒண்ணு ரிக்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கேமரா உள்ள வைக்கிறாங்க. அந்த சின்ன ரூம்ல நாய் இல்ல, நம்ம வேட்டை நாய், அது ஓரமா பதுங்கி உக்காந்துகிட்டு இருக்கு உயிரோட. இந்த சிறுத்தை இருக்குல்ல, அது நாயை விட பயந்து, கதவு இருக்குல்ல, கதவை முட்டிக்கிட்டு பயந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ எடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, பசிக்காகத்தான் அந்த சிறுத்தை அந்த நாயை துரத்தியது. என்றைக்கு சிறுத்தையின் சுதந்திரம் பறிபோனது என்பது சிறுத்தைக்கு புரிந்து போனதோ, அதற்கு பசி முக்கியமாக தெரியவில்லை, அது சுதந்திரத்தை நோக்கி காத்திருக்கிறது என்று சொல்லி அவன் அந்த பேச்சை முடித்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு தேவையான இந்த இச்சைகள் இருக்குல்ல, நமக்கான அந்த கார்டு இருக்குல்ல, கடைசியா கொடுப்பாங்களே ரிப்போர்ட் கார்டு, அதை வச்சுக்கிட்டு தான் நாம எல்லா விஷயங்களையும் சாதிக்க போகிறோம். டிகிரியும் அதை வச்சுதான் கிடைக்கும். அந்த ரிப்போர்ட் கார்டை மட்டும் சுதந்திரமாக மிக ஹை லெவல்ல வச்சிரு. ஒருபோதும் ஃபெயிலியருக்கு அடிமையாகாத. ஃபெயிலியர் அப்படிங்கிறது அடிமைத்தனத்திற்கான ஒரு சின்னம். கல்விதான் உன்னை விடுதலை செய்யும். என்ன உங்க அம்மா பாட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். இது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தேன் நானுன்னு சொல்லிட்டு இப்ப போகும்போது எனக்கு பாதுகாப்பு வேணும் சார் இந்த பசங்க கிட்ட இருந்து. இப்ப எதிரான ஒரு விஷயம் சொல்ல போறேன். பைக் வாங்கி தராதீங்க. பஸ் இருக்குல்ல சார், காலேஜ்க்கு இருக்கா, அதுல வந்துட்டு போட்டும், தராதீங்க. அடாலசன்ட் பிள்ளை, வளரிளம் பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வயதில் தாயாக இருந்து சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு சுதந்திரம் என்கின்ற பெயரிலே எதையும் லக்ஸுரியான பொருட்களை வாங்கி தராதீர்கள். பேசிக்கா கத்துக்கோங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் பிரார்த்தனை செய்கிறேன். நீ இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் மேடையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இவர்களை காட்டிலும், இதோ முன் வரிசையில் பரிசு பெற்ற இந்த குழந்தைகளை காட்டிலும் பல லட்சம் ரூபாயை நீ சம்பாதிப்பாய் உன்னுடைய ஒரு வருட ஒரு மாத சம்பளமாக. நீ சில விஷயங்களுக்கு நோ சொல்ல வேண்டும். பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நான் இதை சொல்லும் போது ஏன் தெரியுமா இவ்வளவு வேகமா சொல்றேன்? நான் பார்க்கிறேன் குழந்தைகளே, ஆசையா வளர்க்கிற குழந்தை எங்கெல்லாம் சரிஞ்சு விழுதுன்னு பார்த்திருக்கேன். 25 வருஷமா பார்த்திருக்கேன். சார் உங்க பையன் பொய் சொல்றான் சார்,
ஏன் பொண்ணா? நல்ல குடும்பத்துல சார், பொய்லாம் சொல்லாது, சொல்லும், சூப்பரா சொல்லும். டீச்சருக்கு தெரியும் சார். 4 பேரோட சேர்ந்து சார் அது கெட்டு போச்சு. டீச்சரை கேட்டு பாருங்க, அந்த 4க்கு லீடரே அதான். அதைத்தான் குறிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. இன்னொன்னு இருக்கு பாருங்க, சத்தியமா சொல்றேன், இத நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு மாணிக்கமா தான் காலேஜுக்கு அனுப்புவீங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாட்ஷா. அது எங்களுக்கு தான் தெரியும், சொன்னா கேளுங்க. குழந்தைகளை சுதந்திரமாக விடுங்கள், ஆனால் பெற்றோர்களை கண்காணியுங்கள். கண்காணிப்பு என்பது மிக மிக முக்கியம். அது அவர்களுடைய சுதந்திரத்திற்கு ஒருபோதும் தடை இல்லை. நீங்கள் கண்காணிக்கிறீர்கள் என்று தெரிந்தாலே அவர்கள் தவறுகள் குறையும். இது நான் சொல்லுகின்ற ரகசியம். ஒரு அம்மா, நான் வந்து லண்டன் போனேன்னு சொன்னேன்ல, கெம்பர்லியில இருந்து கின்ஸ்டோன் போற 6 மணி நேரம் கார் பயணம். போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல டிரைவர் கிட்ட ஹாட்ஸ்பாட் வாங்கி ஏதோ ஒண்ணு பார்த்தேன். 1974 வந்துச்சு. திக்குனாச்சு எனக்கு. எங்க அம்மா அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க அந்த காலத்தை. இன் 1974 பயங்கர போர் அடிக்கும். ஏதோ சொல்ல போறாரு, ரித்தம் 0 அப்படின்னு வந்துச்சு. ஏதோ எனக்கு பிடிச்சது. எனக்கு நீங்களும் போய் கூகுள் பண்ணி பாருங்க, ரித்தம் 0. மரியானா ஆல்பர்டோவிச் ஒரு சைக்கியாட்ரிக் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போடுறா. என்ன போடுறா தெரியுமா? 6 மணி நேரம் இந்த சீட்ல நான் உட்கார்ந்து, பேரண்ட்ஸ்கானது இந்த வார்த்தை, நான் சொல்றதெல்லாம் பேரண்ட்ஸ்கானது. 6 மணி நேரம் இங்க உட்காருவேன். டேபிள்ல 72 பொருட்கள் இருக்கு. ஊசி, நூலு, ரோஜா, பிஸ்கெட்டு, பிரெட், லிப்ஸ்டிக், கத்தி, குண்டு ஊட்டப்பட்ட துப்பாக்கி, கத்திரிக்கோல், ஆடை, சீப்பு, கயிறு, புத்தகம், 72 ஆப்ஜெக்ட் வச்சுட்டா. என்ன வேணாலும் என் மேல பயன்படுத்தலான்னு உட்காந்துட்டா. எனக்கு திக்குனாச்சுங்க. அது வந்து ஒரு முன்னால இருக்கிறவங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்குங்கிறது. நாம நல்லவங்க தான், ஆனா நம்ம முன்னால இருக்கிறவங்க நம்மள எப்படி நினைக்கிறாங்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை போட்டிருக்கு. பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அந்த அம்மா உட்காருது, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் மெதுவா வரான், ஒரு ரோஜா பூவை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அழகா இருந்துச்சு அந்த பிள்ளை, போயிடுச்சு. இன்னொருத்தன் வரான், லிப்ஸ்டிக் போட்டு விட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வந்து ஊசி இல்ல ஊசி, அதுல காலில் குத்திட்டான். இன்னொருத்தன் இருக்கான்ல, அதுல ரத்தம் வருது இல்ல, அந்த ரத்தத்தை எடுத்து தி எண்டுன்னு எழுதுறாங்க. இன்னொருத்தன் லிப்ஸ்டிக்ல மாம்னு எழுதுறான். இன்னொருத்த வந்து கத்தியில மூக்கறுத்துட்டான். இன்னொருத்த வந்து பிளாஸ்டர் போடுறான். இன்னொருத்த முடி வெட்டிட்டான். இன்னொருத்தன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டான். 5.5 மணி நேரத்துல அந்த ஆடியன்ஸ் அந்த பெண்ணை செஞ்ச எல்லாம் கேமரா அண்டர் விஜிலன்ஸ் நடக்குது. தி ஹியூமன் சைக்காலஜி நடத்தி முடிச்ச உடனே அந்த அம்மா அந்த 5:55 இருக்கோங்க, ஒருத்தன் எங்க இருந்து தான் வந்தானோ வந்து துப்பாக்கி எடுத்துட்டான். துப்பாக்கி எடுத்து இங்க வச்சுட்டான் சுடுறதுக்கு. அதை மட்டும் புடுங்கி வச்சுட்டாங்க. she is almost dead. கண்ணில் கண்ணீர் போய்கிட்டே இருக்கு, உடம்பெல்லாம் பதறுது. அவளை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. டங்குன்னு அடிச்சது பாருங்க. 6 மணி ஆன உடனே என்னாச்சு தெரியுமா? அவள் தன்னுணர்வு பெற்றுவிட்டாள். இனிமேல் யாரெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்களோ, யாரெல்லாம் தனக்கு துன்பம் இழைத்தார்களோ அவர்களை அவள் அடையாளம் காண்பாள். அதை அவ பாயிண்ட் பண்ணி கூப்பிடலான்ற பயத்துல அவள் சுய உணர்வு பெற்றவுடன் அவளுக்கு துன்பம் தந்தவர்கள் அவளை விட்டு ஓடி போனார்கள். தி ரிசல்ட், கடைசியா மரியானா ஆல்பர்டோவிச் இந்த சமூகத்துக்கு கொடுத்த ஆகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ரித்தம் 0. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், don't put yourself in the front desk of anybody to take you for granted என்று சொன்னாள். என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோப்பா, இந்த 4 வருஷம் நீ நல்லா வந்தனா போதும். வருவாங்க, நல்லா வருவாங்க. have அந்த ரோப் கையில வச்சிருங்க. ஒரு ரோப் நீங்களும் ஒரு ரோப் அவங்களும் வச்சிருங்க. ஒரு வார்த்தை சொல்லவா? கட்டுப்பாடுகளுக்கு
சட்டத்திற்கு உட்படாத எதுவும் சுதந்திரம் இல்லை சார். வன்முறை. குழந்தைகளை கவனியுங்கள். நான் இப்படி சொல்லி வளர்க்காதீங்க. நானும் என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்கோண்டா சாமி, நீ நல்லா படிச்சு நல்லா முன்னேறி பெரிய ஆளாவா, என்னைய பத்தி குடும்பத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். இப்படி சொல்றீங்களா? இன்னியோட விட்டுடுங்க இந்த டைலாக. இங்க பாடுறா, அடமானம் வச்சு கடன் வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து உன்னை படிக்க வச்சிருக்கிறேன். நீ வளர்ந்து ஆளாகி என்னையும் என் மனைவியையும் குடும்பத்தையும் தலைமை தாங்கி நீதான் வழி நடத்த வேண்டும் என்று பொறுப்பை சொல்லி 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 ஒரு பாண்டேஜை ஏற்படுத்தி பிள்ளைகளை வளர்த்திடுங்கள். பிள்ளைகள் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் சொத்தாக வரட்டும். அந்த வாய்ப்பு இன்றிலிருந்து தொடங்குங்கள் என் குழந்தைகளே. டோன்ட் ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களும் பாவம்தான். அவர்களோடு சேர்ந்து ஜாலியா இருக்கிறதுக்காக உங்களால் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் துறை சார்ந்து சேர்ந்து பயணியுங்கள். யாருக்கேனும் ஏதேனும் தெரியவில்லையா, அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இப்பொழுது பலவீனமான விஷயங்களுக்கு எவன் நோ சொல்வானோ வருங்காலத்தில் அவன்தான் ஹீரோ. நோ சொல்லும் பொழுது அவன் ஜோக்கராக மதிக்கப்படுவான். ஆனால் வருங்காலத்தில் அவன்தான் ஹீரோவாக இப்படி வந்து முன்னிலையில் உட்காருவான். அதனால் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற, பார், வானம் காத்திருக்கிறது. நானும் பெரியவர்களும் பறந்து கொண்டிருக்கிறோம். வா, சேர்ந்து பறப்போம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.